19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். இந்திய மொழிகள் அனைத்தும் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தவை என்ற தவறான பிம்பம் உலக அறிஞர்களிடையே நிலவிய காலம் அது. அந்த மாயையை உடைத்து தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் தனித்துவமானவை என்று உலகிற்கு பறைசாற்றியவர் அயர்லாந்து தேசத்தில் பிறந்த ராபர்ட் கால்ட்வெல். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தில் வாழ்ந்து தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் அவர் ஆற்றிய தொண்டு ஈடு இணையற்றது. ராபர்ட் கால்ட்வெல் 1814ஆம் ஆண்டு மே 7ஆம் நாள் அயர்லாந்து கிளாடி என்னும் ஊரில் பிறந்தார். சிறு வயதிலேயே மொழிகள் மற்றும் மதக்கல்வியில் ஆர்வம் காட்டிய அவர் லண்டன் மிஷனரி சொசைட்டியில் இணைந்து சமய பணியாற்ற தன்னை தயார்படுத்திக் கொண்டார். கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் தனது பட்டப்படிப்பை முடித்த அவர் 1838ஆம் ஆண்டு தனது 24வது வயதில் சமயப்பணிக்காக இந்தியா வந்தடைந்தார். இந்த சூழலில் 1841இல் அயர்லாந்திலிருந்து தமிழகத்தின் இடையன்குடிக்கு வந்த ராபர்ட் கால்ட்வெல் தனது 50 ஆண்டுகால தமிழ் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் உண்மையை உலகிற்கு உணர்த்தினார். 1856ஆம் ஆண்டு உலக மொழியியல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. கால்ட்வெல் தனது வரலாற்று சிறப்புமிக்க திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்டார். வெறும் இலக்கண நூல் அல்ல, அது ஒரு இனத்தின் விடுதலை பத்திரம். எனது அன்பு தமிழ் மக்களே, உங்கள் மொழி எதற்கும் அடிமையானதல்ல. சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் பிறக்கவில்லை, மூத்தது தமிழ் மொழி. இது மொழி சிறந்தது. நம்ம தமிழ் மொழி வடமொழியிலிருந்து பிறக்கலையா? ஐயர் கால்ட்வெல் என்ன புதுசா சொல்றாரு? ஆமா தாத்தா, நாம பேசுற தமிழ் மொழி சிறந்தது என்று வெள்ளைக்கார ஐயா சொல்றாரு பாரு. நமது மொழி சிறந்தது. 5000 வருஷமா நமக்கு யாரும் சொல்லலையே. இந்த அயர்லாந்துக்காரர் வந்து நமக்கு தெரிய வச்சாரு. உண்மைதாமா, நாமளும் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம மொழி தனித்து வாழும்னு உலகத்துக்கே நிரூபிச்சிருக்காரு இந்த கால்ட்வெல் ஐயர். இந்த உண்மையை நாம் அனைவரும் உள்வாங்கிக் கொண்டு நமது பிள்ளைகளுக்கும் கற்றுத் தருவோம். கால்ட்வெல் திராவிட என்ற சொல்லை புதிதாக உருவாக்கவில்லை. அவருக்கு முன்னரே மனு தர்மம் போன்ற வடமொழி நூல்களில் தென்னிந்திய நிலப்பரப்பையும் மக்களையும் குறிக்க இச்சொல் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் கால்ட்வெல் அதனை ஒரு அறிவியல் பெயராக மாற்றினார். மனு தர்மம் இது மிக பழைய நூல். இதில் திராவிட என்ற சொல் தென்னக மக்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆதிசங்கரர் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு, அதாவது தமிழின் குழந்தை என்று அழைத்தார். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், வடமொழியில் தமிழர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லே திராவிடம். ஏன் அவர் திராவிட என்ற சொல்லை தேர்ந்தெடுத்தார்? அந்த சமயத்தில் தமிழின் கிளை மொழிகளான தெலுங்கும் கன்னடமும் அசுர வளர்ச்சி பெற்று தமிழை விட தங்களை உயர்ந்ததாக காட்டிக்கொண்டிருந்தன. தமிழ் மொழி குடும்பம் என்று பெயரிட்டிருந்தால் மற்ற மொழியினர் அதனை ஏற்றிருக்க மாட்டார்கள். எனவே அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பொதுவான பழமையான பெயராக திராவிட என்பதை தேர்ந்தெடுத்தார். ஆந்திரா முதல் கேரளா வரை உள்ள ஒட்டுமொத்த பகுதியையும் குறிக்க திராவிட என்ற சொல் பொருத்தமாக இருந்தது. தமிழை ஒரு அடிமை மொழியாக பார்த்தவர்களுக்கு கால்ட்வெல் ஒரு மிக முக்கியமான உண்மையை உலகிற்கு உரக்கச் சொன்னார். சமஸ்கிருத சொற்களை முழுவதுமாக நீக்கினாலும் தமிழ் மொழியால் தனித்து இயங்க முடியும். அவர் தமிழை திராவிட மொழி குடும்பத்தின் தலைமகன் என்று அழைத்ததோடு உலகச் செம்மொழிகளான கிரேக்கம் மற்றும் லத்தீனுக்கு இணையாக தமிழை நிலைநாட்டினார். தனது வாழ்நாள் முழுவதையும் தமிழ் மண்ணுக்காக அர்ப்பணித்த அவர் 1891ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் நாள் கொடைக்கானலில் காலமானார். அவரது விருப்பப்படியே அவரது உடல் அவர் வாழ்ந்த இடையன்குடி தேவாலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டது. அயர்லாந்தில் பிறந்து தமிழகத்தில் மறைந்த ராபர்ட் கால்ட்வெல் தமிழ் மொழிக்கு ஒரு புதிய அடையாளத்தை தந்தார். இன்று நாம் பேசும் திராவிட என்ற சொல்லாடலுக்கும் தமிழின் தனித்தன்மை குறித்த விழிப்புணர்விற்கும் அவரே அடித்தளமிட்டார். அவர் வாழ்ந்த இடையன்குடியும் அவர் எழுதிய நூல்களும் தமிழின் பெருமையை சொல்லும் கால பேழைகளாக என்றும் நிலைத்திருக்கும்.